Hello guys, welcome back to Goldie Makeup Pro YouTube channel. So இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நம்ம டெய்லி வியர் பண்ற மேக்கப் ப்ராடக்ட்ஸ்க்கும் பிரைட்ஸ்க்கு யூஸ் பண்ற மேக்கப் ப்ராடக்ட்ஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ்னா பார்க்க போறோம். ஏன்னா இந்த டவுட் எனக்குமே முன்னாடி இருந்துச்சு. ஏன் நம்ம நார்மலா யூஸ் பண்றதே பிரைடுக்கும் யூஸ் பண்ணலாமே இல்ல பிரைடுக்கு யூஸ் பண்றதை வச்சு நம்ம வந்து டெய்லி யூஸ் பண்ணலாமே என்ன ஆயிர போகுது அந்த மாதிரி. பட் இந்த ஃபீல்டுக்குள்ள வந்த அப்புறம் தான் நிறைய விஷயம் தெரிய வந்துச்சு. அந்த இன்ஃபர்மேஷன்லாம் தான் இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். நார்மல் மேக்கப் ப்ராடக்ட்ஸ்க்கும் பிரைடல் மேக்கப் ப்ராடக்ட்ஸ்க்கு டிஃப்ரெண்ட்னா ரெண்டே விஷயம் தான். ஃபர்ஸ்ட் விஷயம் ப்ரைஸ் எப்படின்னா நார்மல் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணுற அந்த ஒரு மோட்டிவில் அவங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வச்சுருப்பாங்க. பட் பிரைடல் ப்ராடக்ட்ஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். கொஞ்சம் காஸ்ட்லி மீன்ஸ் என்னென்னா நம்ம நார்மலாக ஒரு மஸ்காரா வந்து ஒரு 200ல் நல்ல ஒரு மஸ்காரா வாங்கிடலாம் டெய்லி யூசேஜுக்கு. பட் பிரைடல் மஸ்காரா நல்ல ஒரு பெஸ்ட்டாக இருக்கணும்னா மினிமம் ஒரு 1000-1500ல் தான் ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தா அந்த ப்ராடக்டோட ஸ்டே தான். அதுக்காக நார்மல் ப்ராடக்ட் ஸ்டே இருக்காதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. பட் நம்ம பிரைடலுக்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் அளவுக்கு ஸ்டே இருக்காது. ஏன்னா நம்ம டெய்லி யூஸ்க்கு நமக்கு வந்து எப்போவும் ஸ்டே இருக்கணும்னு அவசியமும் இல்லை. அந்த மாதிரி ஸ்டே இருக்கிற ப்ராடக்டை ரிமூவ் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். நம்ம ரொம்ப ரப் பண்ணி அதை வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து நம்ம கோகோனட் ஆயில் இல்லை மிஸ்லார் வாட்டர் இந்த மாதிரி மேக்கப் ரிமூவர் இதெல்லாம் வச்சு தான் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம இது வந்து மேக்கப்புக்கு ஓகே என்னைக்காவது ஒரு நாள் பிரைடல் மேக்கப் பண்ணுறோம் ரிமூவ் பண்ணுறோம் பிரச்சனை இல்லை. பட் டெய்லி நீங்கள் ஸ்கின்னை போட்டு இப்படி ரொம்ப ரப் பண்ணி அழுத்தி நீங்கள் எடுத்துகிட்டு இருந்தால் கண்டிப்பாக அந்த ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகும். இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா சிலவங்க சொல்லுவாங்க நார்மல் யூசேஜ் ப்ராடக்ட்டில் வந்து கெமிக்கல் கம்மியாக இருக்கும் பட் பிரைடல் ப்ராடக்ட்டில் ரொம்ப கெமிக்கல் இருக்கும் அப்படின்னு. எப்படி எடுத்துட்டாலுமே ரெண்டு ப்ராடக்ட்டுமே கெமிக்கல் தான். ஸோ அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. பட் அப்படி கிடையாது. நம்ம வந்து பிரைடல் ப்ராடக்ட்ஸ் எப்படின்னா ஸ்டே நிறைய நேரம் இருக்கணும். அந்த பர்பஸ் தான் அங்கே மெயினாக இருக்கும். ஒரு எல்லாமே வாட்டர் ப்ரூஃபில் இருக்கும். ஸோ அதை நம்ம டெய்லி யூஸ் பண்ணும்போது அதை ரிமூவ் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு ஆர்வத்தில் வாங்கிடுவோம். எனக்கு நிறைய நேரம் ஸ்டே இருக்கணும் காஜல் அப்படின்னு நம்ம வாங்கி யூஸ் பண்ணுவோம். பட் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வழி ஆகிரும். அந்த மாதிரி தான். அதுக்காக நார்மல் ப்ராடக்ட்ஸ் எடுத்து நம்ம வந்து பிரைட்ஸ்க்கு யூஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா அதோட மெயின் பர்பஸே அங்கே ஸ்டே இருக்கணும். ஸோ அதுக்காக இந்த ப்ராடக்ட் என்ன ஸ்டே இருக்காதா அப்படின்னு கிடையாது. சப்போஸ் நமக்கு வந்து ஸ்டே நம்ம டெய்லி யூஸ் பண்ணும்போது ஸ்டே நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம சும்மா போகிறோம் எந்த பிரச்சனையுமே இல்லை. பட் பிரைடுக்குன்னு வரும்போது அங்கே வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். நல்லா ஸ்வெட் ஆகும். ஸோ அதெல்லாமே தாங்குற மாதிரி வேணும்னா கண்டிப்பாக வாட்டர் ப்ரூஃப் ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதை எடுத்து நம்ம இங்கே யூஸ் பண்ணால் கூட பிரச்சனை இல்லை. பட் இதை எடுத்து நம்ம வந்து அங்கே யூஸ் பண்ணி மாட்டிக்கிறாமல் இருந்தால் ஓகே. இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம வந்து டெய்லி யூஸ் பண்ணுறது நமக்கு தான் நம்ம மோஸ்ட்லி போடுவோம். ஸோ ஒரு ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம் கொஞ்சம் சொதப்புனா கூட பிரச்சனை இல்லை. ஓகே நமக்கு எந்த இதுவுமே இல்லை. பட் பிரைடுன்னு வரும்போது அது அவங்களோட ஸ்பெஷலான டே. அந்த டேயில் நம்ம நார்மல் ப்ராடக்ட்ஸை கொண்டு போட்டு அவங்களுக்கு அவங்க ஃபேஸில் நம்ம வந்து அதை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. பண்ணிகிட்டு இருந்தால் அவங்களோட ஸ்பெஷலான டே தான் ஸ்பாயில் ஆகும். ஸோ அதை வந்து அவங்களும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க அமௌண்ட் தந்து நம்மளை வந்து கூப்பிடுறதுனால நம்ம வந்து அதுக்கு ஏற்றவாறான வாட்டர் ப்ரூஃப் ப்ராடக்ட்ஸ் தான் அங்கே யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். உங்களுக்கு மேக்கப்பில் ஆர்வம் ஜாஸ்தினா இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் உங்கள் மைண்டுக்குள்ளேயும் வந்திருக்கும். ஸோ அதுக்கான கிளாரிஃபிகேஷனாக இந்த வீடியோ இருக்கும் நம்புறேன். இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.